ஜெய்வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, எனக்கு உன்னிடம் பிடிக்காத ஒரே விஷயம் என்ன தெரியுமா? கோபம்தான். கோபம் என்பது வாழ்க்கையில் ஒருவனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அது தேவைப்படும் பொழுது உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் எப்பொழுதும் அதே மாதிரி கோபத்துடனேயே இருந்தால் என்ன செய்ய முடியும் சொல்? சிலர் வெறுத்து விடுவார்கள். சிலர் என்ன செய்வது என்று தெரியாமல் பேசுவார்கள். அப்படியெல்லாம் இருக்காமல் எப்பொழுதும் அமைதியாக இருந்தாலே நிச்சயமாக உனக்கு வேண்டியது உனக்கு கிடைக்கும். நீ கோபப்படுவதினால் எல்லாமே உடனடியாக உன் கையில் கிடைத்துவிடும் என்று நம் நினைக்காதே. ஏனென்றால் கோபம் எவனையுமே ஆக்காது, அழிக்கத்தான் செய்யும். அதனால் அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுதுமே ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்தக்கூடாது. நீ என்னுடைய தங்கம், நீ என்னுடைய பிள்ளை, எப்பொழுதும் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். இந்த சாயான நான் எனக்கு தேவைப்பட்டால்தான் நான் கோபப்படுவேனே தவிர எதற்கெடுத்தாலும் கோபப்படுபவன் நான் அல்ல. என்னை வணங்கும் நீயும் என்னை போல அமைதியாக தாயாக நான் உனக்கு சொல்கிறேன், தேவையில்லாமல் கோபப்படாதே. நான் தேவைப்படும் பொழுதுதான் கோபப்படுவேன். தேவை இல்லாத பட்சத்தில் நான் அமைதியாகத்தான் இருப்பேன். நீ என்னை போலத்தான் இருக்க வேண்டும். வெற்றியாளனாக எப்பொழுதுமே மற்றவனுக்கு உதாரணமாக நல்ல விஷயங்களை மட்டுமே செய்து கொண்டு எப்பொழுதும் நல்ல முறையிலேயே இருக்க வேண்டும். என்னுடைய தங்கமே, நீ யாரை பற்றியும் எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னுடைய விஷயங்கள், உன்னுடைய செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களும் நிச்சயமாகவே நல்ல முறையில் நடக்கும். நீதான் தேவையில்லாமல் ஏதேதோ பயப்படுகிறாய். பயப்படுவதனால் எதுவும் மாறாது, கோபப்படுவதனால் எதுவும் மாறாது. நிதானமாகவும் பொறுமையாகவும் நாம் செய்யக்கூடிய விஷயத்தில் கவனமாகவும் இருந்தால் நிச்சயமாகவே அனைத்தும் நல்ல முறையில் மாறும். காலம் என்பது ஒரு பக்கம் செல்லலாது. உனக்கு இப்பொழுது கஷ்டம் தருகிறதா? அடுத்த நொடி பார் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை தருகிறது என்று. அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாம பொறுமையாக அமைதியாக இரு. எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். ஜெய்வாராகி.